ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்டோட மகளிர் உரிமை திட்டம் மூலமாக கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே இதில் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. இந்த மகளிர் உரிமை தொகையை நீங்கள் வாங்கணுன்னா அதுக்கு குறிப்பிட்ட சில தகுதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் இ சேவை மையம் மூலமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி இந்த திட்டம் மூலமாக நீங்கள் 1000 ரூபா வாங்கிக்க முடியும். இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்குறதுக்கு நீங்கள் இ சேவை மையம் மூலமாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அங்கே என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம், அதாவது என்னென்ன ஆவணங்கள்லாம் இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்குறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க, அதாவது உங்களுக்கு 5 டாக்குமெண்ட் தேவைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு உங்களோட ரேஷன் கார்டு. உங்கள்கிட்ட ரேஷன் கார்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இதில் ரெண்டாவதாக தேவைப்படுற டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட ஆதார் கார்டு. ஆதார் கார்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் மூணாவதாக தேவைப்படுற முக்கியமான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் பாஸ்புக். இதோட ஜெராக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதில் நமக்கு நாலாவதாக தேவைப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட மொபைல் நம்பர். நம்ம மேலே சொன்ன இந்த 3 டாக்குமெண்ட்லேயும் லிங்க் ஆகியிருக்கிற அந்த மொபைல் நம்பர், அதாவது உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், இது 3தோடையும் லிங்க் ஆகிருக்கிற அந்த ஒரு மொபைல் நம்பர். சில பேர் 2 மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறதுனால ஆதார் கார்டுக்கு ஒரு மொபைல் நம்பர், ரேஷன் கார்டுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. முடிஞ்சவரை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரே மொபைல் நம்பரை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நமக்கு 5ஆவதாக தேவைப்படுற டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 தேவைப்படும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், இந்த 3தோடையும் இணைக்கப்பட்டிருக்கிற அந்த மொபைல் நம்பர், அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, இது 5 டாக்குமெண்ட்டும் புதுசாக மகளிர் உரிமை தொகையை விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 5 டாக்குமெண்ட்டையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. மகளிர் உரிமை தொகையை வாங்க தகுதியுள்ள நபர்கள் யாராவது விடுபட்டிருந்தாங்கன்னா அவங்க கூடிய விரைவில் சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர்லேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இந்த முக்கியமான அறிவிப்பு மூலமாக நமக்கு ஒரு விஷயம் புரியுது. அதாவது மகளிர் உரிமை தொகை இன்னும் விரிவாக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருந்தீங்கன்னா, காரணம் தப்பாக இருந்தாலும் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு மேல்முறையீடு செய்யலாம். இந்த திட்டத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்குது. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கிற பட்சத்தில் இந்த மகளிர் உரிமை தொகையை நீங்கள் ஈஸியாக வாங்கிக்க முடியும். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் உங்களோட ரேஷன் கார்டில் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களால் மகளிர் உரிமை தொகையை வாங்கிக்க முடியும். நீங்கள் புதுசாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.